மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எங்கேயாவது டூர் போகணும் அல்லது ட்ராவல் பண்ணணும், தாராளமாக பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு முடியல அப்படிங்கிறவங்க வீடு தேடுங்க, வீடு மாறுவீங்க. அல்லது இடம் மாறணும், அல்லது ஊர் மாறணும், அல்லது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அதை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த வாரம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே லேர்ன் பண்ணுவீங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டே ஏர்ன் பண்ணுவீங்க. அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நிறைய சர்ச்சஸ் என்பது இருக்குது. தேடுதல் என்பது எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கையில் பணம், தனம், பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். மணி ரொட்டேஷன் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு இந்த வாரத்தில் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலையை நீங்கள் திருப்திகரமாகவும் சந்தோஷகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் பாருங்கள். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன் அப்படிங்கிறது வேண்டாம். ட்ரேடிங் பண்ண வேண்டாம். பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் என்ன லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தால் கூட அந்த தொழிலில் தகராறு, ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுக்கு இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. கண்டிப்பாக வேலை உண்டு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா, ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் வரும், நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வாங்கணும், வளர்க்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடும் பிரம்மாவுடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் அமையும்.